அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச நபரோட ஜாதகம் தாங்க, அறிஞ்ச நபரோட ஜாதகம் தான். என்னதான் அறிஞ்ச நபரா இருந்தா கூட அவங்களுடைய பின்புலத்தை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஏற்றக்கூடாது. அப்போ வந்து ஜோதிடம் வராது. கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் டீச்சர் கிடையாது, தனியாரில் தான் ஆசிரியராக இருக்காங்க. என்ன காரணம்? லக்னம் 2ஆம் இடத்துல குரு, உச்ச குரு உட்காந்து 10ஆம் வீட்டு, அவருடைய 10ஆம் வீட்டையே பார்ப்பாரு. ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு வந்து டீச்சிங் லைன் அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கிறனால இவங்க டீச்சராக இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் டீச்சர் ஆகலை? 3ஆம் இடத்துல, அதாவது சிம்ம வீட்டில் பாருங்கள், சனி ராகு 2 பாவிகள் வந்து அமர்ந்துட்டாங்க. சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவம் எதுவும் கிடைக்கல. அதுதான் இந்த ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போனதுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனி திசை பிறந்ததுலேருந்து சனி திசை நடந்திருக்கும். சனி ராகு இணைஞ்ச அவருக்கு பிடிக்காத சிம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் விசேஷமாக இருந்திருக்காரு. ஆனால் புதன் திசை நல்லா இருந்திருக்கும். இந்த லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாக வரக்கூடியவர். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தா கூட உச்ச குருவோட பார்வையில் இருக்கிறதுனால புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த புதன் திசை வந்து ஒரு 17 வருஷங்கள் நல்லா இருந்திருக்குங்க. இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். இந்த ஜாதகப்படி வந்து இவங்க வந்து புதனுடைய துறைகள், அடுத்து டீச்சிங் துறைகளில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க தான், நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான். 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் வந்து 3ஆம் இடம் 7ஆம் இடம் கொஞ்சம் பெருசாக வந்து விசேஷமாக இல்லை. 11ஆம் இடம் மற்றும் சுக்கிரனோட பார்வையில் இருந்தால் கூட அந்த சுக்கிரனும் கடுமையான பாவத்துவம். இதில் சனி 20 டிகிரி, ராகு 28 டிகிரி, கேது 28 டிகிரி, சுக்கிரன் 20 டிகிரி. இந்த டிகிரி அமைப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும். சுக்கிரனுடைய 2 வீட்டையும் சனி பார்ப்பார். அதுவும் அவருக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து ராகுவோட 8 டிகிரி நெருங்கி கடுமையான பாவத்துவத்தில் உள்ள சனி இருக்கிற வீடு, பார்க்குற இடங்கள், பார்க்குற கிரகங்கள் அனைத்தையும் சர்வநாசம் பண்ணுவார். அந்த அடிப்படையில் சுக்கிரனை கெடுத்துட்டாரு, சுக்கிரனுடைய வீடுகளை கெடுத்துட்டாரு. 11ஆம் இடத்தை தவிர 3 7ஆம் இடங்களை கெடுத்துட்டதுனால திருமண வாழ்க்கை உண்டு. ஆனால் அப்படி ஒன்றும் விசேஷமான திருமண வாழ்க்கை வந்து கிடையாதுங்க. நல்லபடியாக வந்து தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக இல்லாமல் சுமாராக ஏதோ கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற அமைப்புகளில் தான் வந்து உள்ள நபர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகப்படி சிம்மம் பாதிக்கப்பட்டு 9ஆம் வீட்டை நேரடியாக சனி வந்து பாவத்துவமாக பார்க்கறதுனால இவங்க வந்து வசதி படைத்த நபருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கட்டத்தில் பார்க்குறத வந்து உங்கள் தகப்பனால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லைங்க நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து டவுட்டு கேட்டேன், நீங்கள் வந்து வசதியான நபர்னு தெரியும், தகப்பனால நன்மை இல்லைன்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எங்கள் அப்பாவால் எனக்கு நன்மை இல்லைங்க, எங்கள் அம்மாவோட சொத்துக்கள் தான் எல்லாமே, அப்பா வந்து கடைசி வரைக்கும் பெரிய நன்மைகள்லாம் வந்து அவரால் இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ தான் இது மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. 5ஆம் இடம் பாதிப்பை வச்சு குழந்தைங்க வந்து குரு உச்சமாக இருக்கிறாரு, காரகன் குரு கெடலை. அதே நேரத்தில் 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி கடுமையான பாதிப்பு, குழந்தைகளால் பெரிய நன்மைகள் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த கன்சல்டிங் முடிஞ்சு கிளம்பும் போது கடைசியாக சொன்னாங்க குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லி, ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறத கடைசி தான் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஜாதக அடிப்படையில் அது எப்படி ஒரு கிரகங்கள் வந்து சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வந்து வேலை செய்து அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் சரி, அதாவது பாவக சுபத்துவம், பாவக பாவத்துவம், கிரக சுபத்துவம், கிரக பாவத்துவம் அடிப்படை எந்த இடத்தெல்லாம் சனி இருந்து கெடுத்தார், பார்த்து கெடுத்தார், அந்த பாவகமும் அந்த கிரகங்களும் எப்படி வந்து சர்வநாசம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா புதன் திசை வரைக்கும் நல்லா இருந்த இவர்கள் கேது திசை ஆரம்பிச்சோடனே சனியின் பார்வையில், கேது இருக்காருல, வேற எந்த சுபத்துவமும் இல்லாமல் கேது திசையில படாத பாடு பட்டுட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற சுக்கிர திசையும் பார்த்தீங்கன்னா பாவத்துவ திசையாவே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தெய்வ வழிபாடு தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது தசாபுத்திகள் சரியில்லைன்னா தெய்வத்தை தான் நம்பணும், வேற என்ன பண்ண ஒன்றும் செய்ய முடியாது. ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வாழாமல் இருக்க முடியாதுல்ல. 2ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்குது, வசதியான நபர் தான். இப்பவும் நல்ல பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பம் பிரிவை நோக்கி போகல, கேது திசையில பிரிவை நோக்கி போனால் கூட அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ குடும்பமாக தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? குடும்பம் வந்து வலுத்து இருக்குது. உச்ச குரு உட்காந்து குடும்பஸ்தானம் வலுத்திருக்கு, குடும்பாதிபதி வலுத்திருக்காரு, தனஸ்தானம் தனாதிபதிலாம் வலுத்ததுனால அந்த விஷயங்கள் வந்து ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல வசதியாக தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். என்றைக்குமே சனி சூரியனோட வீட்டில் உட்காந்து பார்த்தாலே அந்த பார்வை கெடுக்கும். அதே நேரத்தில் ராகுவோடு இணைஞ்சு பாவத்துவமாகி பார்க்கறதுனால அவர் பார்க்குற இடங்கள், வீடுகள், கிரகங்கள் எல்லாத்தையும் கெடுத்ததுனால 3ஆம் இடத்துல தம்பி கூட, இவங்களுக்கு தம்பி தங்கச்சிகள் கூட கிடையாது, அண்ணா அக்கா தான் உண்டு. இந்த மாதிரி ஒரு ஜாதகம், இதை உங்கள்கிட்ட விளக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.